ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கையும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு துருவின கேரட், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொட்டுக்கடலை இருக்குல்ல, இதை இப்போது மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறேன். பவுடர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா இப்போ உருளைக்கிழங்கை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை இப்போ நல்லா மசிச்சாச்சு. கொஞ்சம் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டு, இந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்னா பொட்டுக்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அப்புறம் 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இந்த பதத்துக்கு நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவும் தெளிக்கலை, தண்ணி எதுவும் தெளிக்காமல் தான் பிசைஞ்சோம். நீங்களும் அதே மாதிரி பிசைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிங்க. இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுப்போம். நான் இப்போ எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வாங்க இதை குழிப்பணியார கல்லில் சேர்த்து நம்ம குழிப்பணியார கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் எல்லா குழிகளையும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எல்லா குழிகளிலும் நம்ம எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இந்த உருண்டைகளை இதில் சேர்த்துப்போம். இதை நீங்கள் எண்ணெயில் கூட வடை மாதிரி தட்டி பொரிச்சு எடுக்கலாம், இல்லை இதே மாதிரி போட்டு கூட பொரிச்சு எடுக்கலாம், போண்டா மாதிரி போட்டு கூட பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இது திருப்பி போட்டு வேக வைப்போம் எல்லாத்தையும் பொறுமையாக. இப்போ இது 2 பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை அப்புறம் உருளைக்கிழங்குல செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.